தற்பொழுது மற்றொரு அண்மை செய்தி. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது ஆலோசனை நடத்தி வருகிறார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பிறந்தநாள் நூற்றாண்டு நிறைவிழா, வாக்கு எண்ணிக்கை உள்ளிட்டவை குறித்து இந்த ஆலோசனையில் முடிவெடுக்கப்பட உள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதில் அமைச்சர்கள் ஐ. பெரியசாமி, கே.என். நேரு, திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தற்போது ஆலோசனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க கேட்கலாம். ஷெலினா, இந்த ஆலோசனை குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்குங்க. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்தநாள் என்பது வரும் 3ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது அறிக்கையின் மூலமாக தொண்டர்களுக்கு அன்பு மடல் ஒன்று எழுதியிருந்தார். அதில் குறிப்பாக தேர்தல் விதிமுறைக்கு உட்பட்டு விழாவை கொண்டாட வேண்டும், பிள்ளைகளுக்கு மரியாதை செலுத்துவது, ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவது, சிலைக்கு மரியாதை செலுத்துவது, கொடிகளை புதிதாக மாற்றுவது உள்ளிட்ட நிகழ்வுகளை மட்டும் செய்ய வேண்டும் எனவும், ஜூன் 4ஆம் தேதி வெற்றி கொண்டாட்டத்துடன் பிறந்த நாளை கொண்டாடுவோம் என்று முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். அதன்படி இன்னும் 3 நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அண்ணா அறிவாலயத்தில் மூத்த நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக கருணாநிதியின் நூற்றாண்டு நிறைவு விழா கூட்டம் என்பது பிரம்மாண்டமாக நடத்துவதற்காக திமுக என்பது திட்டமிட்டிருந்தது. தேர்தல் விதிமுறை இருக்கக்கூடிய நிலையில் நூற்றாண்டு விழாவை தள்ளி வைப்பதாகவும், நூற்றாண்டு விழா எப்போது நடத்துவது, எங்கு நடத்துவது, யார் யாரெல்லாம் தலைவர்களை அழைப்புதல் விடுக்கப்படுவது என்பது தொடர்பாக ஆலோசனை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. அதே போல அந்த நூற்றாண்டு விழாவில் யாரெல்லாம் கலந்து கொள்கிறார்கள் என்பது தொடர்பான விவரங்களும் தொடர்பாகவும் இந்த ஆலோசனை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் என்பது ஜூன் 1ஆம் தேதி டெல்லியில் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஜூன் 1ஆம் தேதி காலை 7 மணி அளவில் சென்னையிலிருந்து டெல்லி செல்ல இருக்கிறார். இது தொடர்பாகவும் தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடத்தப்பட்டு வருகிறது. தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது முகவர்களின் செயல்பாடு குறித்தும் முக்கிய தலைவர்களுடன் தற்பொழுது ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகாக அனைத்து தேர்தல் முகவர்கள், வாக்கு எண்ணிக்கை முகவர்களுடன் என்பது நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தற்பொழுது டெல்லி சென்று அந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வது தொடர்பாகவும், நூற்றாண்டு நிறைவு விழாவின் குறித்தாக முக்கிய அம்சங்கள் தொடர்பாகவும், தேர்தல் முகவர்கள் செயல்பாடுகள் குறித்தாகவும் ஆலோசனை என்பது அண்ணா அறிவாலயத்தில் தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்று வருகிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தற்போது ஆலோசனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஷெலினா.